ஞானம் ஊட்டப்படுவதில்லை. இதே ஜீவன் நம்ம ஞானத்தோட தான் வைகுந்தத்தில் இருக்க போறோம். 500 அப்சர ஸ்திரீகள் நமக்கு அலங்காரம் பண்ணுவார்கள். 100 பேர் வஸ்திரம், 100 பேர் மாலை, 100 பேர் சூர்ணபொடி, 100 பேர் கண்ணுக்கு மை, இப்படி 500 பேர் நமக்கு அலங்காரம் பண்ணி வாரும் வாரும் அப்படின்னு சொல்லி நம்மளை வழி நடத்தி கூட்டின்னு போவார்கள். அந்த தூரத்துல பெரிய ஆதிசேஷ பீட்டத்தில் நடுவே பெருமான் அமர்ந்திருப்பார். ஆதிசேஷ பீட்டம் தர்மாதி பீடம் 8 காலோடு இருக்கும். அப்படி சிரித்த முகத்தோட வலது கை அபயகஸ்தமாய் இடது கையை ஆதிசேஷ பீட்டத்தில் வைத்துக்கொண்டு வலது பக்கம் ஸ்ரீதேவி, இடது பக்கம் பூதேவி நீலாதேவி நாச்சிமாரோட வந்திருக்கிறாயான்னு ஆவலோட காத்துன்னு பெருமாள் நம்மை புன்சிரிப்பு மாறாம கூப்பிடுவாராம். அந்த உயரமான பீட்டத்துல நான் எப்படி ஏறுறது? ஆதிசேஷ பீட்டன்ல காலை வச்சு மிதிச்சு ஏறி பெருமானுடைய மடியில போய் உட்காந்துப்பேன். ஆதிசேஷனை அடியை மிதிச்சு ஏறி உட்காரணும். அவர் ஆறு நாறு, இது வரைக்கும் எந்தெந்த காலில் நான் கடந்திருக்கேன், எந்தெந்த மடியில நான் கடந்திருக்கேன், இங்கிருந்து அந்த இடத்தையும் கொடுத்து இருக்கட்ட நீ என்னோட சமமா வா என்று கூறி ஆதிசேஷ பீட்டத்துல காலை வச்சு ஏறி மடியில் அமர்ந்துனுட்டே பக்கத்துல இருக்கார் பெருமாள். இவ்வளவு கிட்ட இருக்கிற என்னை பார்த்து கோசி நீ யார் அப்படின்னு கேட்கிறார். இவ்வளவு காலம் எங்கு போயிருந்தாய்? ஏன் இவ்வளவு நேரம் வரல? நீ வருவாயா வருவாயான்னு ரொம்ப பிறவிகளா காத்திருந்தேனே, நமக்கு பதில் தெரியல. ஏன்னு தெரியுமா? இப்ப அவர் போப்ப ஏதோ ஒரு நாள் கேட்க போறாரு இல்லையா, என்ன பதில் சொல்லுவீள்? சாமி இதெல்லாம் வேற, அங்க போனா கேட்பாளா? நான் ஏதோ போனா நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தேன், இங்க போனா கேட்பார்களா? நான் கேட்பார், கோசின்னு கேட்பார். நமக்கோ ஞான விளக்கம் ஏற்பட்டு கொடுத்து இனிமே அஜ்ஞானமே கிடையாது, ஞான ஒளி தான் இருக்க போறது. அப்ப அவருக்கு பதில் சொல்லுவோம். அடிய இத்தனை நாள் ஏனோ வெண்ணியே வேண்டி வீழ்பொரு கிணங்கி வேர்க்கனார் கலவியே கருதி நின்னவா நில்லா நெஞ்சின உடையேன்னு காலத்தை கழிச்சுட்டேன். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மொடும் அவர் தரும் கலவியே கருதி இத்தனை நாளும் பாடா போட்டுட்டேன். இப்ப நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் இப்பவாவது வந்தேனேன்னு சந்தோஷப்படுமே. நேத்திக்கு வரலையே நேத்திக்கு வரலையேன்னா நல்ல வேளை இன்னைக்காவது வந்தேனே, இன்னும் 10 பிறவி தள்ளாமல் நல்ல வேளை இன்னைக்கு வந்தேனேன்னால் அதை கேட்டு பெருமாள் ரொம்ப ஆனந்தப்படுகிறார். பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீதேவி, இந்த பக்கம் பூதேவி நீலாதேவி பார்த்து நம் குழந்தை நம்மை தேடி வந்து அணைந்து விட்டான் அப்படின்னு சந்தோஷமா புன்னக பூத்து சிரிக்கிறார். அந்த சமயம் சம்சாரத்துல நாம என்னென்ன பாடுபட்டு இருக்கிறோமோ அந்த பாடெல்லாம் இல்லாதபடிக்கு தன்னுடைய திருமார்போட ஒரு முறை தழுவி கொள்ளுகிறார். அவருடைய திருமார்பு நாச்சியார் வாழ்கிற திருமார்பு. அந்த திருமார்புல அவளுக்கு பக்கத்துல என்னையும் அவளையும் அணைத்து என்னையும் அணைத்து இனிமே உனக்கு சம்சார தாபம் இல்லை, ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் இல்லை அப்படின்னு சொல்லி தழுவி கொள்ளுகிறார்.